அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தடா இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் குரூப் தியரியிலேருந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் தியரியிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன் ஒரு 10 ப்ராப்ளம் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 10 ப்ராப்ளமே வந்து நோட் போட்டு எழுதுங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஒரு ரிசல்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சிலது டெஃபினேஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த 7000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன். ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த புக்லெட்டை புக் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. டோட்டலாக உங்களுக்கு ஒரு 7 புக்லெட் வந்து கொரியர் வரும். அதில் ஒரு புக்லெட் ஃபார்முலா புக்லெட் இருக்கும். இது வந்து வெறும் எம்சிக்யூ மட்டும்தான். சார் நான் வெறும் எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு புக்லெட் வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கலாம். ஓகே, சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூஸ் போட்டிருக்கேன். பிஜிடிஆர்பிக்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த புக்லெட்ஸ்லாம் வேணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் புக் பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டு பில் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். G is a finite group of order PQ where P less than Q or P and Q are primes. Suppose P does not divide Q minus 1 இருக்குது அப்படின்னா G is cyclic. ஆல்வேஸ்ன்றது அங்கே டிக் அடிக்கணும். ஆல்வேஸ் சப்ளி நீங்கள் சொல்லக்கூடாது. எவ்ரி சைக்கிள் குரூப்பே சப்ளின்றதால அந்த கேஸ்க்கு போயிடும். அப்போது உங்களுக்கு வந்து சி அண்ட் ஏ. ஸோ முதல்ல பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறது சைக்ளிக். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி சைக்கிளிக் குரூப்ஸ் ஆர் அப்படின்றதால ஆப்ஷன் ஏக்கு நீங்கள் போகலாம். ஓகே, அடுத்து இந்த நம்பர் ஆஃப் 5 செல்லோ சப் குரூப் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர் 100 பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து 5 செல்லோ சப் குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் பவர்ஸ் காட்டணும். அப்போ இது வந்து 4 × 25, அப்போ 2 ஸ்கொயர் × 25ன்றது 5 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போது 5 செல்லோ சப் குரூப் வந்து 5k + 1 எதை டிவைட் பண்ணணும்னா இந்த 4 டிவைட் பண்ணணும், இந்த டேர்ம்ஸை டிவைட் பண்ணணும். அப்போ கே பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ கொடுக்கலாம்? கே 0 கொடுத்தீங்கன்னா 1 கிடைக்கும். இது வந்து நம்பர் ஆஃப் 5 செல்லோ. அப்போ n5 பார்த்தீங்க அப்படின்னா 1 வரும். ஸோ 1 வந்து கண்டிப்பாக 4 டிவைட் பண்ணும். அடுத்து ஒரு நம்பர் நீங்கள் ஆட் ஆனாலும் 6ன்னு வந்துடும். 6 does not divide 4ன்னு வந்துடும். அப்போது நம்பர் ஆஃப் 5 செல்லோ சப் குரூப் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 தான் இருக்குது. அப்போ யூனிக் 5 செல்லோ சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அது வந்து நார்மல் சப் குரூப்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் 5 செல்லோ சப் குரூப் வந்து 1 தான். இப்போது நம்பர் ஆஃப் 2 செல்லோ சப் குரூப் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது n2 டினோட் பண்ணுவோம். இது வந்து 2k + 1 ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது எதை டிவைட் பண்ணணும்னா 5 ஸ்கொயரை டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் D4. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா இது சப் குரூப் கணக்குக்கே வராது. என்ன ரீசன்? ரிஃப்ளெக்ஷனு சிம்மெட்ரிக் போட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் சிம்மெட்ரிக் அது வந்து ஒரு சிம்மெட்ரிக் ஃபார்மேட்டில் ஓடியாந்துடும். பட் ஐடென்டிட்டியை ரீச் பண்ணாது. ஸோ இது வந்து சிம்மெட்ரியோடைய சைக்கிளிக் குரூப்பு, ரொட்டேஷனோட சைக்கிளிக் குரூப்பு. இதனுடைய ஆர்டர் வந்து 2 தான். அதாவது ஐடென்டிட்டி எஸ் ஸ்கொயர் ஆர்டர் வந்து 2 வந்துடும். ஸோ அப்போது உங்களுக்கு ரொட்டேஷன்ஸு உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ரொட்டேஷன்ஸ் ஆர்டர் n போயிடுது இல்லைங்களா? அப்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா ER ஸ்கொயர், அதாவது ரொட்டேஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அதாவது ரொட்டேஷன் ஸ்கொயர். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் சப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். லெட் H be a subgroup of index 3 in G சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோ செட் ஆஃப் H in G. ஆக்சுவலாக இண்டெக்ஸ் ஆஃப் H in G எப்படி டிஃபைன் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோ செட்டுக்கு ஈக்குவல். அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் H in G நத்திங் பட் இண்டெக்ஸ் ஆஃப் H in G வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோ செட், நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோ செட். ஓகே, இதுக்கு ஈக்குவலுங்க. இது மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஒரு குரூப்போடைய இண்டெக்ஸ்ன்றது அந்த குரூப்புக்கு லெஃப்ட் கோ செட் கவுண்ட் எவ்வளோ வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது. அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் H in G வந்து ஆர்டர் ஆஃப் G / ஆர்டர் ஆஃப் H டினோட் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் ஆஃப் G / ஆர்டர் ஆஃப் H பார்க்கறது வச்சு உங்களுக்கு வேல்யூ வந்து 3 வருது. கரெக்டுங்களா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோ செட் நமக்கு எவ்வளோ தான் வரும்? 3 தான் வரும். ஓகே, ஸோ லெஃப்ட் கோ செட்டும் இண்டெக்ஸும் சேம், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்த கோஷன் குரூப் வந்து என்னன்னு சொல்லி இதனுடைய ஆர்டர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது விச் இஸ் ஐசோமார்பிக் டு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது 12 பார், இது என்ன நம்பரோ அதை டிவைட் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் வந்து 3. ஸோ Z3க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் G இஸ் அ குரூப் சென்டர் ஆஃப் G வந்து ஆர்டர் ஆஃப் Gக்கு ஈக்குவலாக இருக்குன்னா தென் G இஸ் என்னவாக இருக்கும்? ஆல்வேஸ் அப்ளியன். சென்டர் ஆஃப் G ஆர்டர் ஆஃப் G சேமாக இருக்குன்னா G வந்து ஒரு அப்ளியன் குரூப்பாக இருக்கும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் இஸ் சிம்பிள்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப்பே கிடைக்கக்கூடாது. இது ப்ரைமாக இருக்கு இல்லையா? ZP சப் ப்ரைம் அப்படின்றதால இதுக்கு சப் குரூப்பே கிடைக்காது, ப்ராப்பர் சப் குரூப்பே கிடைக்காது. ஏன்னா டிவைசஸ் வந்து 1 P மட்டும்தான். ஸோ இதை தாண்டி ஒரு டிவைசஸ் கொடுக்க முடியாது. பட் இது எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது ஒரு நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் கிடைக்காதால இந்த குரூப் வந்து ஒரு சிம்பிள் குரூப் நம்ம டினோட் பண்ணுவோம். அடுத்து குரூப் ஹோமோமார்பிசம் 5 from G to H இஸ் ஆன் டு ஆர்டர் ஆஃப் G = 48, ஆர்டர் ஆஃப் H = 12 இருந்தால் கர்னல் ஆஃப் 5 எவ்வளோவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். கர்னல் ஆஃப் 5 வந்து விச் இஸ் ஈக்குவல் டு
ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஹச். ஆர்டர் ஆஃப் ஜின்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கங்க. கர்னல் ஆஃப் 5 வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஹச்சுக்கு ஈக்குவல். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 48, ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து 12. ஸோ கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ் கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 4 இன் சைக்கிளிக் குரூப் ஆஃப் 20. ஸோ அப்போ அதாவது 4 டிவைட்ஸ் 20 இருந்தால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 4 வந்து பை ஆஃப் 4 இருக்கும். டிவைட் பண்ணுது அப்படின்னா பை ஆஃப் 4 வேல்யூ வந்து 2. ஆயிலட் ஓஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 2. ஸோ இது வந்துடும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இது பாருங்களேன், கர்னல் ஆஃப் எவ்ரி ஹோமோமார்பிசம் இஸ் நார்மல் சப் குரூப். அது ரொம்ப முக்கியம். அதாவது எந்த ஒரு கார்னல் எடுத்துக்கிட்டாலும் அந்த குரூப் ஹோமோமார்பிஸில் அது வந்து ஒரு நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷன் சின்றது இங்கே மோஸ்ட் சூட்டபிள். அடுத்து சப் குரூப் ஆஃப் சைக்கிள் குரூப் சைக்கிளிக்ன்றது கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ இதில் ஏஎன்சிஆர் கரெக்ட். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்ரி சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் இஸ் சைக்கிளிக். அடுத்து வந்து கர்னல் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம் வந்து ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் நிறைய கிளாஸஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே லிங்காகவே இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். ஓகே, உங்களுக்கு யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ், பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ், எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. தேங்க்யூ.